ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 65. வாங்க கதைக்குள்ளே போகலாம். எப்பொழுதும் போல் ஹாஸ்பிட்டலில் தன் வேலையை செய்து கொண்டிருந்த மித்ராவை அழைத்திருந்தான் ஆதி. அதில் அவன் கேபின் நோக்கி சென்றாள் மித்ரா. உள்ளே சென்றவள், ஏன் சார் என்னை வர சொன்னீங்க என்று கேட்க, அமைதியாக அவளை பார்த்தவனோ பின் எழுந்து அவள் முன்னால் வந்து நின்றவன், இன்னும் எவ்வளோ நாள் அம்மோ, இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே இருக்கணும், இன்னும் எவ்வளோ நாள் நீ வேண்டாம் வேண்டான்னு விலகி போகிற, இதெல்லாம் ஏன் அம்மோ, ஏன் நீ என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிற? ஒரு வேளை என்னை விட்டு விலகி போகிறதுனால நீ சந்தோஷமாக இருப்பேனா? உன் சந்தோஷத்துக்காக நானே கூட உன்னை விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் அதுவும் இல்லையேடி, நீயும் தானே கஷ்டப்படுற, அப்புறம் ஏன் இந்த பிரிவு அம்மோ என்று நைட்டெல்லாம் அவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று காரணம் தெரியாமல் தவித்தவன் காலையில் அவளிடமே கேட்டுவிட்டான். அவன் கேள்வியில் ஒரு நொடி அமைதியாக அவனை பார்த்தவள் ஒரு பெருமூச்சை விட்டு, நம்ம விலகி இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது தேவ், நீ இங்கேருந்து போயிடு தேவ், நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடியே என்று அவள் சொல்ல, அதில் கோபமான ஆதியோ, என்னடி முடிஞ்சிருச்சு, வெறும் 5 வருஷ பிரிவு நமக்குள்ள இருந்த காதலை அழிக்காதாமோ, நீயும் நானும் உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம காதல் எப்பவுமே முடியாது என்று ஆதி கோபமாக சொல்ல, அவனை அமைதியாக பார்த்தவளோ, நீயும் நானும் உயிரோடு இருந்தால் மட்டும் இல்லதே, எனக்கு வேற ஒரு கல்யாணம் ஆனாலும் கூட நம்ம காதல் முடிஞ்சிரோம்ல என்று கேட்டவளை தான் கொலை வெறியுடன் பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. அவனால் அவள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவளுக்கு இன்னொருவனுடன் திருமணமா என்று நினைக்கும் பொழுதே அவனுக்கு அத்தனை ஆத்திரமாக வந்தது. அதில் கோபமாக அவளை முறைத்தவன் அதே கோபத்துடன் அவளின் அருகில் செல்ல போக, அப்பொழுது அவள் நின்று கொண்டிருந்த டேபிளில் இருந்த சிசரை வேகமாக எடுத்த மித்ரா அதை அதே வேகத்தில் தன் கைகளில் குத்தி கொண்டாள். அவள் சற்று ஆழமாக குத்தி இருக்கவும் அவள் கைகளிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அதில் ஒரு நொடி தன் கோபத்தை எல்லாம் மறந்து பதறிவிட்டான் ஆதி. அதில் வேகமாக, என்ன பண்றாமோ என்று கத்திக்கொண்டே அவளின் அருகில் அவள் கையை பிடிக்க வர, அவனை விட்டு 2 அடி தள்ளி நின்றவள் அவள் கையில் ஏற்பட்ட வலியை எல்லாம் துளியும் பொருட்படுத்தாமல் அவனின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தவள், நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல தேவ், இனி நீ என்னை நெருங்கினா நிச்சயம் நான் என்ன நானே காயப்படுத்திப்பேன்னு உன்கிட்ட சொன்னேன் தானே என்று அவள் கேட்க, அதில் தன் தலையில் அடித்து கொண்டவனோ, பைத்தியமாடி நீ என்று கத்திவிட்டு அவளின் கைகளை பற்ற வர, மற்றொரு இடத்தில் அதே சிசரால் மீண்டும் குத்தி கொண்டாள் மித்ரா. அவளின் இந்த செயலில் அதிர்ச்சியில் உறைந்து விட்டான் ஆதி. அவளும் என்னதான் செய்வாள்? அவன் எப்பொழுதெல்லாம் அவளின் அருகில் வருகிறானோ அப்பொழுதெல்லாம் தன்னை மறந்து அவன் வசம் தன்னை இழக்கிறாள் மித்ரா. அதனால்தான் அவளின் வார்த்தைகளால் எவ்வளவோ அவனை காயப்படுத்தி விளக்க பார்த்தாள். அப்பொழுதும் மீண்டும் மீண்டும் அவளையே தேடி வருபவனை அவளும் என்னதான் செய்வாள்? இதற்கு மேல் அவனை காயப்படுத்தும் சக்தி தனக்கில்லை என்பதை உணர்ந்தவள் தன்னைத்தானே காயப்படுத்தி அவனை தடுக்க துணிந்தாள். அவளின் கைகளிலிருந்து வழியும் ரத்தத்தை பார்த்த ஆதியோ, ப்ளீஸ் அம்மு, நான் இனி உன்கிட்ட வரல, தயவு செஞ்சு இனி இப்படி பண்ணாத, நான் வேணா இங்கிருந்து போயிடுறேன், இனி இங்க வரவே மாட்டேன், ப்ளீஸ் டி என்று அந்த 6 அடி ஆண்மகன், அனைவராலும் மான்ஸ்டர் என்று அழைக்கப்படுபவன், அவன் பெயரை கேட்டாலே உலகமே நடுக்கம் கொள்ளும் அளவிற்கு பேரதிகாரம் கொண்டவன், இன்று அவன் மனைவியின் முன் கெஞ்சு கொண்டிருந்தான். மேலும் தொடர்ந்த ஆதியோ, ப்ளீஸ் இப்போ என்ன உனக்கு, நான் உன்கிட்ட வரக்கூடாது அவ்வளோதானே, நான் போயிடுறேன், இங்கிருந்து போயிடுறேன் என்று சொன்னவன் வேகமாக அந்த ஹாஸ்பிட்டலிலிருந்து வெளியில் சென்று விட்டான். செல்லும் அவனையே பார்த்து கொண்டு பிரம்மை பிடித்தவள் போல் நின்றிருந்தாள் மித்ரா. அவளுக்கு அவனின் வலிகள் புரியாமல் எல்லாம் இல்லை. இருந்தும் அவன் தன்னை விட்டு விலகி இருப்பதுதான் நல்லது என்று நினைத்தாள். ஆனால்
இப்பொழுது அவன் தன்னை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்று அவன் உணர்வுகளுடன் விளையாடி அவனை காயப்படுத்தும் மித்ரா அறியவில்லை. அவனின் சிறு விலகல் தாங்க முடியாமல் நரக வேதனையில் துடிப்பாள் என்று அவளுக்கு யார் சொல்வது? வெகு நேரம் கழித்து ஆதியின் கேபினில் இருந்து வெளியில் வந்தாள் மித்ரா. கைகளில் வழியும் இரத்தத்துடன் வந்தவளை பார்த்த அமரோ ஒரு நொடி பதறி வேகமாக அவளின் அருகில் சென்றான். என்னாச்சு மித்ரா, கையில் எப்படி காயம் பட்டுச்சு என்று கேட்க அவனை அமைதியாக பார்த்தாலே தவிர எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க அவனிடமிருந்து தன் கையை பிடுங்கியவள், ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள். செல்லும் அவளையே பார்த்து கொண்டிருந்த அமரும் அவளை நினைத்து கவலை கொண்டான். ஆதி அங்கிருந்து சென்று 4 நாட்கள் ஆகியிருந்தது. 4 நாட்களாக அவன் மித்ராவை பார்க்க வரவே இல்லை. அது மித்ராவிற்கு வலித்தாலும் கூட அதுதான் நல்லது என்று நினைத்தவள் அமைதியாக அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அவள் எப்பொழுதும் போல் 3 மணிக்கெல்லாம் அவள் ஹாஸ்பிட்டல் வேலையை முடித்தவள் வெளியில் வர அங்கே அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் தீரஜ். அவனை பார்த்தவள் பார்க்காதது போல் அவனை தாண்டி செல்ல போக, மேடம் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட தான் பேசணும் என்று சொன்னவன் அவளின் முன்னால் வந்து நின்றான். அவனை கேள்வியாக பார்த்தாள் மித்ரா. ஃபர்ஸ்ட் என்ன மன்னிச்சிருங்க மேம், இதை பற்றி உங்ககிட்ட பேசலாமா பேசக்கூடாதான்னு எனக்கு தெரியல என்று சொன்னவன் அவளை ஒரு நொடி பார்த்து விட்டு, உங்களுக்கும் பாஸ்க்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது மேம், ஆனால் 4 நாளைக்கு முன்னாடி கோவமாக வீட்டுக்கு வந்தவர் ரூம்குள்ளே போனவர் தான் இப்போ வரைக்கும் வெளியே வரல. சாப்பாடு தண்ணி தூக்கம் எதுவும் இல்லாமல் ஒரே இடத்துலையே உட்காந்துட்ருக்காரு மேம். நானும் அவர் ரூம்குள்ளே போய் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணேன். ஆனால் அவர் என்னையும் கோவமாக திட்டி வெளியே அனுப்பிட்டாரு மேம். இதுக்கப்புறம் யாரும் ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மேம். இப்படியே போனால் பாஸோட நிலமை ரொம்ப மோசமாயிடும். அதான் வேற வழி தெரியாமல் உங்களை பார்க்க வந்தேன் என்று தீரஜ் சொல்ல, அதை கேட்ட மித்ராவின் தலையில் இடி இறங்கியதை போல் இருந்தது. தான் வேறு திருமணம் செய்ய போவதாக சொன்னால் தன் மேல் கோவப்பட்டு சென்று விடுவான். அப்படி இல்லை என்றால் தான் காயப்படக்கூடாது என்று நினைத்து சென்று விடுவான் என்று நினைத்தவளுக்கு அவன் தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து அவனின் பிடிவாதம் நன்கு தெரிந்த பிறகும் தான் எப்படி இப்படி ஒரு முடிவை எடுத்தோம் என்று நினைத்தவளுக்கு அவளின் மேலேயே கோபம் வந்தது. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் மொத்தமாக கலங்கிய நிலையில் நின்றிருந்தாள் மித்ரா. அவளுக்கு எதிரில் நின்றிருந்த தீரஜோ, ப்ளீஸ் மேடம் என் கூட வாங்கல என்று அழைக்க, அடுத்த நொடி எதை பற்றியும் யோசிக்காமல் அவனுக்கு சரி என்று சொன்னவள் அவனுடன் ஆதியின் வீட்டை நோக்கி சென்றாள். காரை விட்டு கீழே இறங்கிய மித்ரா உள்ளே செல்ல தீரஜும் அவளுடன் தான் வந்தான். ஆதியின் அரைவாசலில் நின்ற தீரஜ் கதவை தட்டிவிட்டு கதவை திறந்து உள்ளே சென்றவன் பாஸ் என்று அழைக்க, அவனின் குரலை கேட்ட ஆதியோ, நான் தான் என் ரூம்க்கு யாரோ வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, வெளியே போ என்று கத்தினான். ஆனால் அவனின் குரல் சற்று சோர்ந்தே ஒலித்தது. 4 நாட்கள் சாப்பிடாமல் தூங்காமல் இருந்ததால் அந்த சோர்வது என்று அங்கே நின்று கொண்டிருந்த இருவருக்குமே புரிந்தது. அந்த அறையை ஒரு முறை சுற்றி பார்த்தாள் மித்ரா. அந்த அறையில் இருந்த அத்தனை பொருட்களும் உடைந்து சிதறி கிடந்தது. அது அவன் தன் மேல் கொண்ட கோபத்தின் விளைவு என்பதை பார்த்த உடனே புரிந்து கொண்டாள் மித்ரா. அது மட்டுமில்லாமல் அங்கே ஆதி இருந்த நிலை மொத்தமாக மித்ராவை நிலை குலைய செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 4 நாட்களுக்கு முன் அவனை எப்படி பார்த்தாலோ, எந்த உடையில் பார்த்தாலோ அதே உடையில்தான் இப்பொழுதும் அவன் அமர்ந்திருந்தான். அதிலேயே அவளுக்கு புரிந்தது, தீரஜ் சொன்னது அனைத்தும் உண்மை என்று. அவன் 4 நாட்களாக அந்த இடத்திலிருந்து அசைய கூட இல்லை என்று. அவன் ஒரே இடத்தை தான் பெரித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வை செல்லும் திசையை பார்த்த மித்ராவின் இதயம் வலித்தது. ஏனென்றால் அங்கே மாட்டப்பட்டிருந்ததோ அவளின் புகைப்படம்.
ஆதி பேசிய பின் திரும்பி தீரஜை பார்த்தவள் அவனை செல்லும்படி கண்களால் சைகை செய்ய அதை உணர்ந்தவன் அவளுக்கு லேசாக தலையசைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவன் சென்ற பின் ஆதியின் அருகில் சென்று நின்றாள் மித்ரா. தன் எதிரில் ஏதோ நிழலாடுவதை உணர்ந்து அது தீரஜ் தான் என்று நினைத்தவன், நான் உன்னை போக சொன்ன தீரஜ், என் வார்த்தையை மீறுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா என்று அவன் கோபமாக கர்ஜிக்க, அப்பொழுதும் கூட அவனின் பார்வை மித்ராவின் புகைப்படத்தின் மேல்தான் இருந்தது. ஆனால் அவன் பேசுவதையெல்லாம் சட்டை செய்யாத மித்ராவோ தன் கரம் கொண்டு அவனின் கன்னத்தை பற்றினாள். அவளின் அந்த ஸ்பரிசத்தில் அங்கு நிற்பது தீரஜ் அல்ல, தன்னவள் என்பதை உணர்ந்தவன் அப்பொழுதும் திரும்பவில்லை. அவன் இதழில் ஒரு விரக்தியான புன்னகை தோன்றியது. அவளை பார்க்காமலேயே மெதுவாக பேசத் தொடங்கினான். நான் என்ன தப்பு பண்ண அம்மு என்று அவள் ஏன் தன்னை விலகி செல்கிறாள் என்ற காரணம் புரியாமல் எப்பொழுதும் அவன் மனதில் தோன்றும் அந்த கேள்வியை இப்பொழுது அவளிடமே கேட்டவன் மேலும் தொடர்ந்து, ஒருவேளை உனக்கு பிடிக்காத மாதிரி நான் ஏதாவது நடந்துக்கிட்டேன்னா, அப்படி ஏதாவது இருந்தா சொல்லம்மோ, நான் என்னை மாத்திக்கிறேன் என்று சொன்னவனின் வார்த்தைகளில் மித்ராவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவளால் யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. எப்படிப்பட்ட மனிதன் இவன்? இவனுக்கு பொறுமை இல்லை என்று யார் சொன்னது? இவன் இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால், ஏன் நானே இருந்திருந்தால் கூட நிச்சயம் நான் செய்த செயலுக்கும் பேசிய வார்த்தைகளுக்கும் ஒன்று தன் மேல் கோவப்பட்டு இருப்பார்கள், இல்லை என்றால் தன்னை வெறுத்து சென்று இருப்பார்கள். ஆனால் நான் அவ்வளவு காயப்படுத்தியும் கூட இப்பொழுதும் உனக்கு என்னிடம் ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் சொல், நான் அதை மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்கிறானே. அவனின் இந்த பெரும் காதலுக்கு முன்னால் மித்ராவின் பிடிவாதமெல்லாம் சுக்கு நூறாய் உடைந்து சிதறியது. அதில் தன் மனதிற்குள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தவள் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு அவனின் கன்னம் பற்றி தன்னை பார்க்கும்படி திருப்பினாள். அவளை பார்த்தவனோ வேகமாக தன் கன்னங்களை பற்றியிருக்கும் அவளின் கைகளை தட்டி விட்டவன், நீ ஏண்டி இங்க வந்த? போ, நான் தான் உமாநேசர் ஆச்சே, உன்னை ஏதாவது பண்ணிட போறேன், போடி இங்க இருந்து, நீ தான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னல, போ என்று அவளை தள்ளிவிட அவனை தான் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. என்னதான் இதையெல்லாம் அவன் சாதாரணமாக சொன்னாலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவன் மனதில் எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மித்ரா நன்கு அறிவாள். பின் பெருமூச்சொன்றை விட்டவள் அவனை பார்த்து, சரி நான் போறேன், அதுக்கு முன்னாடி நீ எழுந்து போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா என்று சொல்ல, அவளை முறைத்தவனும், நான் எப்படி போனா உனக்கு என்ன? நீ தான் என்னை உன்னை விட்டு போக சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு என் மேல அக்கறை காட்டுற என்று கேட்டவன் அவளை ஒரு நொடி பார்த்து விட்டு, நீயே காதலையும் கொடுக்குற, நீயே காயத்தையும் கொடுக்குற, உன்னை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைச்சேன்டி, ஆனா சத்தியமா சொல்றேன், இப்ப என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல, நீ ஏன் இப்படி மாறி மாறி நடந்துக்கிற என்று அவளின் கண்களை பார்த்து கேட்டவனின் குரலிலோ அத்தனை தவிப்பு. அதை உணர்ந்த மித்ராவோ அவனின் கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் அங்கிருந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள் சென்றவள் அவன் கேஷுவலாக அணியும் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு அவன் கையில் திணித்தவள் அவனை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு சென்று வாஷ்ரூமில் தள்ளி கதவை மூடினாள். அவளின் செயலை ஒரு நொடி அமைதியாக பார்த்தவனோ பின் எதையும் பேசாமல் குளிக்க சென்று விட்டான். அவன் உள்ளே சென்ற பின் கீழே வந்த மித்ராவோ தீரஜை அழைத்தவள் யாரையாவது அனுப்பி அந்த ரூமை கிளீன் செய்ய சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் சென்றவள் அவனுக்காக சமைக்க ஆரம்பித்தாள். அவள் சமைத்து முடிக்கவும் தீரஜ் அனுப்பிய நபர் ரூமை கிளீன் செய்துவிட்டு வெளியில் வரவும் சரியாக இருந்தது. அவரை பார்த்த மித்ரா, கிளீன் பண்ணியாச்சா என்று கேட்க அவரும் ஆமாம் என்று சொன்னார். அதன் பின் தான் சமைத்த உணவை எடுத்துக்கொண்டு ஆதியின் அறைக்கு சென்றாள் மித்ரா. இவள் உணவுடன் உள்ளே வருவதை பார்த்த ஆதியோ அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு, இன்னும் இங்கே தான் இருக்கியா, எப்பயோ போயிருப்பான்னு நினைச்சேன் என்று நக்கலாக கேட்க அவனை ஒரு நொடி முறைத்தவளோ எதுவும் பேசாமல் அங்கிருந்த டேபிளில் அந்த உணவை வைத்தவள்
ஈரம் சொட்ட சொட்ட தலையை கூட துவட்டாமல் நின்று கொண்டிருந்தவனின் அருகில் சென்றாள். அப்பொழுது அங்கே கீழே போடப்பட்டிருந்த அந்த கார்பெட் தடுக்க விழ சென்றவளின் கைகளை பிடித்து தடுத்தான் ஆதி. அதில் நேராக நின்றவள் அவனை திரும்பி பார்க்க தான் அவளின் கைகளை பற்றியதால் மீண்டும் அன்று போல் அவளை காயப்படுத்திக் கொள்வாளோ என்று நினைத்த ஆதி வேகமாக அவளின் கைகளை விட்டான். அவனின் முகத்தில் தோன்றிய மாற்றங்களை கவனித்த மித்ராவிற்கு அவன் ஏன் சட்டென்று தன் கைகளை விட்டான் என்று தெரிந்துதான் இருந்தது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாதவள் அவனின் கைகளை பற்றி அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்துவிட்டு அங்கிருந்த ஒரு டவலை எடுத்து அவனின் தலையை துடைக்க ஆரம்பித்தாள். அவளின் செயலில் ஆச்சரியமாக விழிவிரித்தான் ஆதி. அதே ஆச்சரியத்துடன் அவன் அவளை பார்த்து கொண்டிருக்க, ஆனால் அதையெல்லாம் மித்ரா துளியும் கண்டு கொள்ளவில்லை. அவனின் தலையை துவட்டி முடித்தவள் அவள் கொண்டு வந்த உணவை ஒரு பிளேட்டில் வைத்து அவனிடம் நீட்டினாள். அவனோ அதை வாங்காமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க, என்ன பார்க்குற, சாப்பிடு என்று சொல்ல வேண்டாம் என்று சொன்னான் ஆதி. மீண்டும் ஒரு முறையெல்லாம் மித்ரா அவனிடம் கேட்கவில்லை. அந்த பிளேட்டில் மேலும் சில உணவை எடுத்து வைத்தவள் அவனின் மடியில் சென்று அமர்ந்து கொண்டு தன் கைகளால் உணவை எடுத்து அவனின் வாயருகில் நீட்டினாள். அவளின் இந்த செயலில் அப்பட்டமான அதிர்ச்சியில் இருந்தான் ஆதி. அவனால் அவளின் இந்த திடீர் மாற்றம் எப்படி என்பதை யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. அவன் அதே யோசனையுடன் அவளை பார்த்து கொண்டிருக்க, அவன் பார்வையை தவிர்த்தவளோ சாப்பிடு தேவ் என்று சொன்னாள். அதன் பிறகு எதுவும் கேட்காமல் அவள் ஊட்டிய உணவை சாப்பிட ஆரம்பித்தான் ஆதி. தான் கொண்டு வந்த அனைத்து உணவையும் அவனுக்கு ஊட்டி முடித்தவள் அந்த பிளேட்டை எல்லாம் எடுத்துக்கொண்டு கீழே சென்றாள். அனைத்தையும் கீழே வைத்துவிட்டு மித்ரா திரும்பி மேலே வந்து அவனை பார்க்க, அவனோ அவளை ஒரு நொடி பார்த்தவன், என்னாச்சு, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சா, இப்போ கிளம்பணுமா என்று கேட்க, அதற்கு எதுவும் பேசாமல் மித்ரா அமைதியாக தான் நின்றிருந்தாள். அவளை ஒரு நொடி பார்த்தவன், எனிவே தேங்க்ஸ், அதான் உன்னோட கடமை முடிஞ்சிருச்சுல்ல, நீ பார்த்து போ என்று சொல்ல என்று சொன்னவன் கண்களை மூடி சோஃபாவில் சாய்ந்து கொண்டான். ஒரு நொடி அவனை அமைதியாக பார்த்த மித்ராவோ பின் லேசாக சிரித்துவிட்டு அவனின் மடியில் சென்று அமர்ந்தவள் அவன் பின்கழுத்தை பிடித்து தன்னை நோக்கி இழுத்து அவனின் இதழை சரி செய்தாள். அவளின் இந்த செயலில் ஒரு நொடி அதிர்ந்து பின் ஆச்சரியமாக அவளை பார்த்தான் ஆதி. ஆனால் மித்ராவோ அவள் கண்களை மூடிக்கொண்டு அவனுக்கு முத்தமிட்டு கொண்டிருந்தாள். அவளின் இந்த திடீர் முத்தம் ஆதிக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது. அவனின் கைகள் அவளை அணைக்க துடித்தது. இருந்தும் அவள் அன்று செய்த செயல் நினைவு வர அவளை அணைக்காமல் அப்படியே அமர்ந்திருந்தான் ஆதி. அதை உணர்ந்த மித்ராவோ அவனின் கைகளை பற்றியவள் அதை தன் இடையில் சுற்றி கொண்டாள். அவளின் இந்த செயலில் குழம்பிய ஆதியோ சட்டென்று அவள் இதழிலிருந்து தன் இதழை பிரித்து கொண்டவன் அவள் விழி பார்த்து, என்ன பண்றடி, நீ தானே சொன்ன நான் உன் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு, இப்போ நீயே என்ன நெருங்கி வர என்று கேட்டவனின் நெற்றியோடு தன் நெற்றியை முட்டியவளோ அவன் விழி பார்த்து, அப்போ நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரி, ஆனால் இப்போ சொல்கிறேன், இனி நீ என்னை நெருங்கி வந்தா தடுக்க மாட்டேன் என்று மெல்லிய குரலில் மித்ரா சொல்ல அவளின் விழி பார்த்தவனோ நிஜமாவா என்று கேட்டான். அவனை பார்த்து லேசாக சிரித்தவளோ ஆமாம் என்று சொல்ல அடுத்த நொடி அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான் ஆதி. பின் அவளின் விழி பார்த்தவன், அப்புறம் அன்னைக்கு பண்ண மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது என்று சொல்ல அவனை பார்த்து சிரித்து கொண்டே இடவலமாக தலையசைத்தவளோ, உனக்கு என்கிட்ட என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணிக்கோ தேவ், அன்னைக்கு நடந்துக்கிட்ட மாதிரி இனி நடந்துக்க மாட்டேன் என்று அவனின் கண்ணம் பற்றி விழி பார்த்து கூறியவளை ஒரு நொடி கூர்மையாக பார்த்தவன் பின் அவளை பார்த்து, என்ன வேணா பண்ணிக்கட்டுமா என்று கேட்க அவனுக்கு ஆமாம் என்று தலையசைத்தாள் மித்ரா. அடுத்த நொடி அவளை தன் கைகளில் ஏந்தியிருந்தான் ஆதி. மித்ராவின் இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணம் என்ன?
மித்ரா ஏன் இவ்வளவு நாள் ஆதியிடமிருந்து விலகி இருந்தேன் என்பதை ஆதியிடம் சொல்வாளா மித்ரா? தங்களின் குடும்பத்தினர் கண்முன்னே பாம் பிளாஸ்டில் இறந்தவள் எப்படி உயிருடன் இருக்கிறாள்? இங்கு மித்ரா உயிருடன் இருக்கிறாள் என்றால் அங்கே அன்று அந்த காரில் கிடைத்த அந்த பெண்ணின் உடல் யாருடையது? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.